டெல்லி அரசியலில் பரபரப்பு. தாவேக கூட்டணியால் காங்கிரசிற்கு புதிய சிக்கல். சோனியா காந்தி கடும் அதிருப்தி. திமுகவை விட்டு தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்த முடிவு தேசிய அரசியல்ல புதிய சர்ச்சையை கிளப்பிருச்சு. சோனியா காந்தி அதிருப்தி தெரிவித்ததா அரசியல் வட்டாரங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு. இதன் பின்னணி என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தோல்வியடைந்ததை தொடர்ந்து காங்கிரஸ் எடுத்த கூட்டணி மாற்ற முடிவு இப்ப தேசிய அரசியலிலும் கட்சிக்கு புதிய சவாலா மாறிடுச்சு. பல ஆண்டுகளாக தொடர்ந்து திமுகவுடனான கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்த காங்கிரஸ் ஆட்சி அமைத்த விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் உடனடியாக கைகோர்த்திருச்சு. இந்த அரசியல் மாற்றம் தமிழகம் மட்டும் கிடையாது, அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிலும் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. இந்த திடீர் அரசியல் நகர்வின் பலனா முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில காங்கிரசிற்கு 2 அமைச்சர் பதவிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கிடைச்சிச்சு. சுமார் 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக ஆட்சியில காங்கிரஸ் திரும்பவும் பங்கு பெற்று கட்சி தொண்டர்களிடையே உற்சாகத்தையும் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இந்த கூட்டணி மாற்றம் டெல்லி காங்கிரஸ் மேலிடத்துல கலவையான எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. டெல்லி அரசியல் வட்டாரங்கள்ல வெளியாகும் தகவலின்படி பார்த்தா இந்த கூட்டணி மாற்ற முடிவுல மூத்த தலைவர் சோனியா காந்தி அதிருப்தி தெரிவித்துள்ளதா சொல்லப்படுது. தமிழகத்துல 2 அமைச்சர் பதவிகள் என்ற உடனடி அரசியல் பலனுக்காக அகில இந்திய அளவிலான இந்தியா கூட்டணியின் முக்கிய தூணாக இருந்த திமுகவுடனான நம்பிக்கை உறவை காங்கிரஸ் பாதித்து கொண்டதாகவும் அந்த வட்டாரங்கள்ல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இந்த அரசியல் மாற்றம் இந்தியா கூட்டணியில் உள்ள பிற முக்கிய கூட்டணி கட்சிகளுடனும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற அச்சம் காங்கிரஸ் மேலிடத்தில் நிலவுவதா சொல்லப்படுது. குறிப்பா சொல்ல போனா சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களின் நம்பிக்கையிலும் இதன் தாக்கம் பிரதிபலிக்கலாம் அப்படிங்கிறதே சோனியா காந்தியின் முக்கிய கவலையா இருப்பதா டெல்லி அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. திமுக தலைவர் மற்றும் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரஸ் தலைமைக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த அரசியல் மற்றும் தனிப்பட்ட நல்லுறவை முறித்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தது டெல்லி மேலிடத்தின் அவசர அரசியல் முடிவு என காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சிலர் உள்கட்சி கருத்து தெரிவித்து வருவதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. இதன் விளைவாக தான் ராகுல் காந்தியின் இந்த அரசியல் கணக்கீடு இப்ப அகில இந்திய அளவில் காங்கிரசிற்கு சவாலா மாறியுள்ளதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல நீட் விவகாரத்தில் அரசியல் முன்னிலை பெற்றுள்ளதா கூறப்படும் திமுக காக்ரோச் ஜனதா கட்சியுடன் இணைந்து தேசிய அரசியலிலும் மாற்று அணியை உருவாக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தி உள்ளதா அரசியல் வட்டாரங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு. அரசியல் வட்டாரங்களில் வெளியாகும் தகவலின்படி சமாஜ்வாதி கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், PRS மற்றும் திமுக உள்ளிட்ட பல்வேறு மாநில கட்சிகள் CJP தலைமையில் உருவாகும் அப்படின்னு கூறப்படும் புதிய கூட்டணியில் இணைய ஆர்வம் காட்டி வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. மிக முக்கியமா இந்த 3வது அணியில் காங்கிரஸை முற்றிலும் புறக்கணிக்க அனைத்து மாநில கட்சிகளும் முடிவெடுத்துட்டாங்க. தமிழகத்தில் கிடைத்த கொஞ்சம் அதிகாரத்திற்காக தேசிய அரசியலில் பாஜகவிற்கு எதிராக உருவாக போன பெரிய கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் தன்னாலே தனியா நிற்கிற நிலைக்கு வந்துடுச்சு. வரப்போகும் லோக்சபா தேர்தலில் CJP திமுக கூட்டணி இளைஞர்களின் பெரிய ஆதரவோடு களமிறங்கும். அதே நேரத்தில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி கடினமான அரசியல் சவால்களை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். தாவேகாவுடன் இணைந்து பெற்ற 2 அமைச்சர் பதவிகள் காங்கிரசிற்கு அரசியல் லாபத்தை விட நீண்ட கால இழப்பையை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. வெறும் 2 அமைச்சர் பதவிக்காக எடுத்த இந்த அரசியல் முடிவு காங்கிரசின் மாநில அரசியல் எதிர்காலத்தையும் தேசிய அரசியல் நிலைப்பாட்டையும் பாதிக்கும் அபாயம் இருப்பதா விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.
சொல்லும்படி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.